பெரியார் பண்பலை 90.4 அலைவரிசை வழங்கும் காற்றோடு கணிதம். அனைவருக்கும் வணக்கம். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இப்படி ஒரு அழகான திருக்குறள் மூலமா திருவள்ளுவர் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே கணிதத்தோட முக்கியத்துவத்தை நமக்கெல்லாம் சுட்டி காமிச்சிருக்கார். இதை தவிர்த்து நம்ம அன்றாட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 3 வேதம், 4 திசை, ஐம்புலன், அறுசுவை, இப்படி எல்லா பக்கமுமே கணிதம் ஒரு முக்கியத்துவமான ஒன்னா இருக்கு. ஆமாங்க, அன்பை கூட்டிக்கொள், அறிவை பெருக்கிக்கொள், இனிமையை தனிமையால் வகுத்துக்கொள், பாவத்தை கழித்துக்கொள், அனைவருடன் சமமாக வாழ கற்றுக்கொள். அப்படி கணிதத்தையே தன்னோட வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருந்த கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜரின் பெருமையை பறைசாற்றும் வகையில நம்ம அரசு ஸ்ரீனிவாச ராமானுஜரின் பிறந்த நாளை உலக கணித தினமா அறிவிச்சிருக்காங்க. அதுபோல கணிதத்தை கீழ்த்தட்டு மக்களும் தெரிஞ்சுக்கணும்ன்ற வகையில பல்வேறு செயல்களையும் செஞ்சுட்டு வராங்க. அதுல நீங்க கேட்கவிருக்கும் காற்றோடு கணிதமும் ஒன்று. இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை NCSTC பிரிவு மற்றும் பெரியார் பண்பலை 90.4 இணைந்து வழங்கும் காற்றோடு கணிதம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம் நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது யுவராஜ். என்ன நேயர்களே, இதுவரைக்கும் நம்மளுடைய நிகழ்ச்சியில பல வித்தியாசமான நிகழ்ச்சிகள், வித்தியாசமான கதைகள், வித்தியாசமான கவிதைகள், வித்தியாசமான பல விதமான கணிதங்களை நம்ம கேட்டுட்டு வரோம். அது மட்டும் இல்லாம கடந்த 4 பகுதிகளாக பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்துல இயங்கிட்டு வர நம்ம பெரியார் சமுதாய வானொலி நடத்திய குழந்தைகளுக்கான கணித திருவிழாவில் பங்கேற்று குழந்தைகளுடைய குரலை தாங்க கடைசி 4 பகுதிகளா நாம கேட்டுட்டு வரோம். அந்த பகுதியோட தொடர்ச்சி தான் இந்த பகுதியில் நம்ம கேட்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில முதல்ல நம்மள்ட்ட பேச போறது யாருன்னு கேட்டீங்கன்னா, கரந்தை தமிழ்வில் உமா மகேஸ்வர பள்ளியில 12ஆம் வகுப்பு படிக்கிற கிருஷ்ணன் அப்படின்ற மாணவர் தாங்க நான் பேச போறாரு. அவருடைய பேச்ச பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்துல நடந்த குழந்தைகள் திருவிழா அன்று நம்ம பெரியார் சமுதாய வானொலியில நேரலையா அவங்களுடைய நிகழ்ச்சி எல்லாமே ஒளிபரப்பு செஞ்சவங்க. அப்போ அவருடைய பேச்சுக்கு மட்டும் எக்கச்சக்க விமர்சனங்கள், அதாவது தொலைபேசி மூலமாகவும் கடிதங்கள் மூலமாகவும் நிறையவே எங்களுடைய வானொலிக்கு வந்துச்சுங்க. அதனால அவருடைய அந்த ஆவேசமான பேச்சுக்களை நீங்களும் கேட்க வேணாமா? அதெல்லாம் மறுபடியும் கேட்கணும்னு நீங்களும் ரொம்பவே ஆவலா இருப்பீங்கன்னு நானும் நம்புறேன். அதே மாதிரி எனக்கும் ரொம்பவே ஆவலா இருக்குங்க. சரி, வாங்க நேயர்களே, உடனே நம்ம கிருஷ்ணனுடைய பேச்சை கேட்கலாம். இதனாலே இவர் மாமேதை பாதிக்கப்பட்டாரா? அதுதான் அவர் கதை. அவற்றையும் மீறி அந்த கொடுமைகளையும் தாண்டி அந்த சாகா மனிதனுக்கு இந்த நூல் ஒரு சின்ன சிறு காணிக்கை என்றாலும் என்னால் அடியணி அவனை பற்றி ஒரு காணிக்கை. கணித மேதை எங்கோ ஒரு மூலையில் இருக்கின்ற கும்பகோணத்தின் குறுகிய திரு வீதிகளில் இருந்து இன்று லண்டன் நகரத்தின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக கோபுரத்தின் மீது கணித கொடி நாட்டிய ஒரு தமிழ் மனிதன் ராமானுஜன். குறிப்பாக கண்டுபிடித்த மாதிரி பீட்டர் இயக்கத்தின் உதவியால் புற்றுநோயை தடுத்து போராட முடிகிறது. உன் கணிதத்தின் நுட்பம் பெரிய பொரு உலைக்களங்களின் கட்டுமானத்தில் பயன்படுகிறது என்று முதலாக ஒரு உணர்த்திய ஒரு உத்தம மனிதன் என்றால் அது ராமானுஜம் தான். அவனுக்கு நிகர் யாருமே கிடையாது. இன்று இமயமலையில் நின்று தட்டி சொன்னாலும் கூட கணிதத்துக்கு நிகர் ராமானுஜமே. பிளாஸ்டிக் தொழிற்சாலைகளிலும் அவருடைய கணிதத்தின் முக்கியத்துவம் பயன்படுகிறது. தொலைபேசி கம்பெனிகளில் அவருடைய கணக்கின் தத்துவம் தான் பெரிதும் பயன்படுகிறது. இன்னும் வரும் காலத்தில் எவ்வளவு துறைகளுக்கு உன் கணிதம் பயன்படும் என்பது வரலாற்றில் பூட்டப்பட்ட கருவூலமாக திகழ்கிறது. அவருடைய கணித புதிர்கள் அவிழ்க்கப்பட்ட உலகத்தின் நவீன துறைகள் தான். இன்று கணிதத்தில் ஆங்கிலத்தில் சொல்லப்படும் PhD என்ற படிப்பில் அன்று ராமானுஜம் போன்ற புதிருக்கு யாரோ தமிழகத்தை சென்ற இருவர் தான் பதிலை கண்டுபிடித்துள்ளனர். பலவற்றின் வளர்ச்சி இன்னும் அதிகமாக விரைவுபடுத்தப்படும் என்று மாமேதிகள் புரிந்து கொண்டு தான் அவரை மேலும் மேலும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். மே மாதம் 2ஆம் நாள் 1918
பிரிட்டிஷ் பேரரசின் எல்லைக்குள் அந்த காலத்தில் எந்த நாட்டிலாவது தங்களது குடிமக்கள் எந்த பட்ட படிப்பு முறையிலும் உலகம் போற்றி பாராட்டும் விஞ்ஞானியாக இருந்தால் அவர்களை தேர்ந்தெடுத்து கௌரவப்படுத்தி பாராட்டுவது வழக்கம். இந்த காரணத்திற்காக லண்டன் ராயல் சொசைட்டி என்ற ஒரு சங்கம் லண்டனில் ஏற்படுத்தப்பட்டது. ஆராய்ச்சி மாணவர்களில் அனைத்துலகம் போற்றும் அறிவியல் மேதைகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு இச்சங்கத்தால் FRS என்றும் பெரும் புலவர் பட்டம் வழங்கப்படும். இதை தமிழகத்தைச் சேர்ந்த தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த கும்பகோணத்தில் இருக்கும் சீனிவாச ராமானுஜம் அவருக்கு வழங்கப்பட்டது. சென்னை துறைமுக வளாகத்தில் ஒரு சாதாரண எழுத்தாளராக பணியாற்றிய சீனிவாச ராமானுஜம் லண்டனுக்கு சென்று கணித ஆராய்ச்சிகளை செய்து பெரும் பெரும் பாராட்டுகளை பெற்றார். அவருடைய திறமைகளை கண்டு அனைத்து உலகம் அதிசயித்தது. திறமைகளை கண்டு உலகம் அதிசயித்தது. அதுதான் மகிழ்ந்தது. அதனாலே சீனிவாச ராமானுஜம் FRS கொடுக்கப்பட்ட வேண்டிய ஒரு மாமேதை என்று தீர்மானிக்கப்பட்டது. இதற்காக ஆங்கிலேய நாட்டை சேர்ந்த அனைத்து உலகம் கணித மேதை ராமானுஜம் அவர்கள். பெரிதும் பாடுபட்டவர்கள் பலர். கணித மாமேதை சீனிவாச ராமானுஜம் அவர்கள் இங்கிலாந்துக்கு சென்று மேற்படிப்பு படித்து இப்போது இருக்கும் உன்னத நிலையிடையே முக்கியமான காரணகர்த்தாவே ஹார்டி தான். 1918 மே மாதம் 2ஆம் தேதி லண்டன் ராயல் சொசைட்டி அரங்கம் என்னும் குதூகலம் கோலாகலம். பிரிட்டிஷ் அரச குடும்பத்தில் அங்கே அதோ வீற்றிருக்கிறார்கள். அலங்காரமாக அவர்கள் முகங்களில் ஆனந்தம் தாண்டவம் ஆடுகிறது. அதற்காக அவர்கள் பக்கத்தில் பிரபுக்கள் என்று கருதப்படும் உயர்ந்த தகுதி உள்ளவர் அமர்ந்திருக்கின்றனர். அனைத்து உலக கணித பேராசிரியர்கள் கணித மாமேதைகள் அங்கே எழிலார்ந்த இருக்கையில் அலங்காரமாக வீற்றிருக்கின்றனர். அங்கிலும் ஓர் இருக்கையில் தான் தமிழ்நாட்டை சேர்ந்த என் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த ராமானுஜம் இருக்கின்றார். லண்டன் ராயல் சொசைட்டியின் பிரதம அதிகாரி அங்கிருக்கும் அனைவரையும் வரவேற்கிறார். பிறகு இதோ பின்வரும் வாசகங்களை விளங்குகிறார். லண்டன் கேம்பிரிட்ஜில் இணைந்துள்ள ட்ரினிட்டி கல்லூரி மாணவர் சீனிவாச ராமானுஜம் கணித ஆராய்ச்சி மற்றும் எண்களை பற்றிய புதிய கண்டுபிடிப்புக்கான சிறப்பு கட்டுரைகளை மற்றும் அவரது அறிவு மேன்மைக்காக நமது லண்டன் ராயல் சொசைட்டி அவரை ஒரு மாமேதையாக ஏற்றிக்கொண்டு FRS என்கின்ற இந்த மகத்தான விருதை அளித்து மகிழ்கின்றது என்று சொன்னார். அங்கேயே அதிர்ந்தது. அதுதான் சீனிவாச ராமானுஜன் இல்லத்தரசி ஜானகிக்கு தன் கணவனின் மேன்மை பெரும் மகிழ்ச்சியை தந்தது. அவரது சகோதரர்களும் அகமகிழ்ச்சி அடைந்தனர். குடும்பத்திற்காக கும்பகோணம் நகர மக்கள் பெரும் குதூகலம் அடைந்து மகிழ்ந்தனர். கும்பகோணத்தின் டவுன் உயர்நிலைப்பள்ளி மிக மிக பெருமைப்படுகின்றது. தன் பள்ளி மாணவனின் உலகம் புகழ் குறித்து இவ்வளவு புகழும் பேர் பட்டும் நெடிலாக அவர் பெற்றார். அதற்காகத்தான் சொல்கிறேன், அவர் அடைந்த உண்மைகள் எத்தனை, செய்ய தியாகங்கள் எத்தனை, அவர் வெற்றி மகத்தான வெற்றியானாலும் அந்த வெற்றியின் பின்னணி யாருக்கும் தெரியும். கோயில் நகரம் தென்னிந்தியாவின் புண்ணிய தலங்களில் கும்பகோணம் மிக மிக முக்கியமான தலம். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழும் மகாமக கும்பாபிஷேகம் பிரபலமான நிலா. விழா என்று சொன்னாலும் ஒன்றுதான் என்றாலும் ஆரம்ப கல்வியில் ராமானுஜம் மிக மிக முன்னோடி. படிப்பில் சுட்டி, விளையாட்டில் ஆர்வம், கலையில் சிறப்பு. இதுதான் ராமானுஜம். இளமையில் வறுமை என்றாலும் கால்வயிறு கஞ்சி குடித்தாலும் இன்று அவர் எழுதிய உடைகளுக்கு பதிலளிக்கவில்லை. ராமானுஜம் போட்ட புதிருக்கு இன்னும் விடை தெரியவில்லையே. ஒரு மாணவன் ஆசிரியராகிறான் என்பது ஒரு வேடிக்கையாகத்தான் இருக்கும். ஆனால் கும்பகோணத்தில் உள்ள ஒரு தனியார் கல்லூரிக்கு மாணவர் விடுதியில் அந்த மாணவர்களுக்கு இந்த சிறுமாணவன் ஆசிரியராகின்றார். கலையில் ஆர்வம் கொண்டதால் இவன் படிப்படியாக கலைகளையும் கற்றான். அந்த கலைகளில் இருக்கும் நுட்பத்தையும் கற்றான். கல்லூரி கல்வியில் வாழ்க்கையை கற்றான். சென்னை கல்வியில் மகத்தான வெற்றிகளை கண்டான். லண்டனில் இருந்து அழைப்பு வந்தது. பேராசிரியர் நெவிலுடன் சந்திப்பு பெற்றார். வெளிநாடு செல்ல எதிர்ப்பு வந்தாலும் லண்டனுக்கு பயணம் சென்றார். புகழோ புகழ் என்று இருந்தது. கேம்பிரிட்ஜில் பாராட்டு பெற்றது. பின்னர் BA பட்டம் பெற்றார். பின்னர் உடல்நல குறைவு ஏற்பட்டது. இதனாலே அவர் பெரிதும் பாதிக்கப்பட்டார். கணக்கே கணக்கு என்பதாகும். ஆனாலும் கணித மேதை ராமானுஜம் என்றால் இன்று இருக்கும் குழந்தைகளுக்கு அனைவருக்கும் தெரிகிறது. 1972ஆம் ஆண்டு டிசம்பர் 22ஆம் தேதி கணித மாமேதை ராமானுஜத்தின் 75வது பிறந்த நாள். அவர் மறைந்து சுமார் 42 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்ட நிலை
அப்பொழுதும் ராமானுஜத்தின் புகழ் கணக்கு மங்கவில்லை. அப்போதைய பாரத குடியரசு, மத்திய அரசின் அஞ்சல் துறை அந்த உலக மாமேதையை போற்றி கொண்டாடும் வகையில் பேராசிரியர் சீனிவாச ராமானுஜம் சிறப்பு அஞ்சல் தலை வெளியிட்டது. ஏறத்தாழ 25 லட்சம் அஞ்சல் தலைகள் வெளியிடப்பட்டன. ஒரு அஞ்சல் தலையின் மதிப்பு 15 காசுகள். ஆஹா, எத்தனை சிறந்த விஜயம் தெரியுமா! அந்த ஒரு அபார கணக்கு. 25 லட்சம் அஞ்சல் தலைகள் வெளியிட்ட அன்றே அனைத்து அஞ்சல்களும் விட்டு தீர்ந்து போயின. 1963 ஆண்டு சென்னை அடையாறு கணித விஞ்ஞான நிறுவனம் என்ற பெயரில் ஒரு அற்புதமான நிறுவனம் ஏற்பட்டது. கணித மேதையின் நினைவாகத்தான் இந்த அனைத்தும் செயல்பட்டு வருகின்றது. ராமானுஜத்தால் தான் கணித மேதை சீனிவாச ராமானுஜத்தால் தான் பார்வையிட்டு பேராசிரியர் பதவி என்னும் ஒரு பதவி ஏற்படுத்தப்பட்டது. இந்த நிறுவனத்தின் இயக்குநராக இருந்தது யார் தெரியுமா? பேராசிரியர் அல்லாடி ராமகிருஷ்ணா. அவரது நினைவரப்பல் நிறுவனத்தில் கணித மேதை ராமானுஜத்தின் உருவப்படத்தை திறந்து வைத்தார். அது மட்டுமா, கணித மாமேதை ராமானுஜம் கும்பகோணம் டவுன் உயர்நிலைப் பள்ளியில் மாணவராக படித்தார் அல்லவா? அதன் நினைவாக அவர் பெயராலே ராமானுஜன் ஹால் என்னும் பெரும் கூடம் ஒன்று நிறுவப்பெற்றது. சாஸ்திரா என்னும் பல்கலைக்கழகம் ஒன்று கும்பகோணத்தில் உள்ளது. அதில் ராமானுஜர் பற்றிய ஆராய்ச்சியும் நூலகமும் அற்புதமாக இயங்கி வருகின்றது. 1973 பிப்ரவரியில் சென்னையில் பேராசிரியர் ராமானுஜம் அனைத்து உலகம் நினைவு குழு என்று ஒரு நிறுவனம் அமைக்கப்பட்டது. அதன் சார்பில் ராமானுஜம் வெண்கல உருவச்சிலை தயாரித்து வழங்குதல், கணிதத்துறை சுடர் வீசும் மாணவர்களுக்கு, அதாவது ஏழை பள்ளி சிறுவர் சிறுமிக்கு புத்தகங்கள் தந்து உதவுதல், ஆராய்ச்சி செய்ய உதவுதல் என்பவை முடிவு செய்யப்பட்டன. கணித மேதையின் லட்சியம் ஒன்றுதான், காற்றோடு கணிதம், காற்றோடு கணிதம், காற்றோடு கணிதம், உயிர் மூச்சு போல கணிதம், உயிர் துடிப்பு போல கணிதம், உடலில் உள்ள நரம்புகள் போல கணிதம் என்று நினைத்தார். அது இன்று பள்ளி மாணவர்களின் கனவாக இருந்து வருகிறது. இன்று 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலும் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த மாணவ செல்வங்கள் கணிதத்தில் முதல் மதிப்பெண் பெற்று மாநிலத்தில் திகழ்கின்றனர். கப்பலுக்கு சீனிவாச ராமானுஜம் என்ற அரியா சின்னத்தை வழங்கிய போஸ் அவர்களும் இந்த நிர்வாக இயக்குனர் தான் என்று தெரிவித்திருக்கிறேன். BRS பதிவிரா அவர்கள் சென்னை துறைமுக தலைவர் செல்விராஜ் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. 1972ஆம் ஆண்டு தமிழக அரசின் முதல் கலைஞர் மு. கருணாநிதியால் திறந்து வைக்கப்பட்டது. அந்த நிலையத்திற்கு ராமானுஜம் கலைஞர் கணித மேல்நிலை ஆராய்ச்சி நிறுவனம் என்று பெயர் சூட்டப்பட்டது. தென்னாட்டு டாட்டா என்று பெருமையுடன் அழைக்கப்பெற்ற கொடைவள்ளல் டாக்டர் RM அழகப்ப செட்டியார் அவர்கள் கணித மேதையின் புகழை மணக்க வைக்க ராமானுஜம் நிலையம் ஒன்றை ஏற்படுத்தினார். 1950 ஜனவரி 26 அதாவது பாரதத்தின் முதல் குடியரசு தினத்தில் புலசைவாக்கத்தில் இருந்து தனக்கு சொந்தமான பங்களாவில் அந்த நிலையத்தை ஏற்படுத்தினார். அதே சமயத்தில் பூனாவில் இருந்து இந்திய கணித சங்கத்தின் நூலகமும் இந்த நிறுவனத்துடன் நிர்வகிக்கப்பட்டது. தன்னுடைய அசோசியேட் அறக்கட்டளை மூலம் அந்த ராமானுஜம் நிலையத்தை ஏற்படுத்தியதில் சுமார் 180க்கும் மேலான கணித வெளியீடுகளை உலகின் பல்வேறு நாடுகளில் வரவழைத்து இந்த நிலையத்திலிருந்து வழங்கியுள்ளார். 1950 15ஆம் தேதி சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் லட்சுமணசாமி அவர்கள் ராமானுஜம் என்ற தங்க சிலையை நிறுவி குஜராத்தில் இருக்கும் ஒரு மைதானத்தில் அமைத்து பெருமை சேர்த்துள்ளார். கணக்கே கணக்கு என்பதாம் இந்த 2 வார்த்தைகள். அந்த 2 வார்த்தைகளிலும் ஒன்றுதான், சென்னையில் காண்பதெல்லாம் கணக்கே, காண்பதெல்லாம் கணக்கே. அனைத்துலகம் போற்றும் சீனிவாச ராமானுஜம் அவர்கள்தான் தமிழகத்தின் அறிவிற்கு ஒரு முன்னோடி, இந்திய அறிவியலின் ஆற்றல் மிக்க கண்ணாடி, பாரத தாயின் பெருமைக்கும் திறமைக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கியவர் தான் கணித மேதை ராமானுஜம். வாய்ப்பழுத்தமைக்கு 3 எழுத்தில் வெற்றி கொடுத்தாலும் 3 எழுத்தில் தோல்வி கொடுத்தாலும் 3 எழுத்தில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். கரந்தை தமிழ்ச் சங்கத்தின் மாணவன் S. கிருஷ்ணன். வாய்ப்பழுத்தமைக்கு நன்றி. என்ன நேயர்களே, ராமானுஜத்தை பற்றி நமக்கு தெரியாத பல விஷயங்களையும் ரொம்பவே தெளிவாக கிருஷ்ணா ரொம்பவே அழகாக நம்மகிட்ட சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்மள்கிட்ட பேசுறதுக்காக இன்னும் நிறைய குழந்தைகள் அவளோட இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்னதாக ஒரு
பிரேக் போயிட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறை. தொடர்ந்து இணைந்தே இருங்கள். இது உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. இது உங்கள் பகுத்தறிவு பண்பலை. ஒரு 5 வரலும் ஒன்னா இருக்கு. உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. ஆரம்பிச்சிட்டியா? வந்த உடனே இந்த ரேடியோவை போட்டுட்டு உட்கார்ந்துட வேண்டியது. போமா, இன்னை எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்க, எஃப்எம்ஏ கேட்க விட மாட்டேங்கிற. அடடா, என்ன சண்டைங்க? பாரடி இவள, எப்ப பாரு பள்ளிக்கூடத்துல இருந்து வந்த உடனே இந்த ரேடியோ போட்டியை போட்டுட்டு உட்கார்ந்துக்கிறா. ரேடியோல வெறும் பாட்டு மட்டும் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் இல்லவே இல்லக்கா. நம்ம பெரியார் சமுதாய வானொலியில பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் போட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி எல்லாருக்குமே பயன் தரக்கூடியதா இருக்கு. அப்படியா? நான் ரேடியோனா வெறும் பாட்டு மட்டும் இல்ல போடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பயன் தரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமும் போடுறாங்களா? அப்ப கேட்கலாமே. ஐயா ஜாலி, இனிமே நான் தினமும் காற்றோடு கணிதம் நிகழ்ச்சி கேட்பேனே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறை. ஆரெங்கும் பரவட்டும் பகுத்தறிவு பேரலை உங்கள் செவிகளை தேடி வருகிறது. பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். தொடர்ந்து நம்மள்ட்ட நிறைய சின்ன சின்ன குழந்தைங்க பேசுறதுக்காக ஆவலா இருக்காங்க. அடுத்து நம்மள்ட்ட யாரு பேச போறாங்க அப்படின்னா, தாமரை பன்னாட்டு பள்ளியில 1ஆம் வகுப்பு படிக்கிற பவதாரிணி அப்படின்ற ஒரு மாணவி தன்னுடைய உயரத்துக்கு ஏற்றவாறு ஒரு கூடையில நிறைய அந்த புகைப்படங்கள், ஒரு மனிதன் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் எங்கெங்கெல்லாம் கணிதம் அவன் வாழ்க்கையில பயன்படுது அப்படின்றத வெளிக்காட்டுற வகையில் அது ரொம்பவே அழகாக வடிவமைச்சிருந்தாங்க. அந்த அவ்வளோ பெரிய கூடையையும் தன்னுடைய தோளில் சுமந்துக்கிட்டு ஒரு தலையாட்டி பொம்மை உருவத்தில் அழகாக மேடையில் கணிதத்தை பற்றி ரொம்பவே அழகாக நம்ம தாமரை பன்னாட்டு பள்ளியைச் சேர்ந்த மாணவி பவதாரிணி சொல்லியிருக்காங்க. நான் சொல்லும்போதே உங்களுக்கு ரொம்பவே ஆவலாகவும் ஆர்வமாகவும் இருந்திருக்கும். உங்களுடைய ஆவல் என்னன்னு புரியுது. வாங்க உடனே பவதாரணியோட குரலை கேட்கலாம்.
மேக்ஸ்லாம் எதுவுமே இல்ல. நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, பவதாரணியோட பேச்சு நீங்கள் கண்டிப்பாக கேட்டு ரொம்பவே ரசிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னு சொல்லப்போனால் கேட்குறவங்களுக்கே எவ்வளோ இனிமையாக இருக்கும்போது அது கண்ணால் பார்க்கும்போது ரொம்பவே இனிமையாகவும் ரொம்பவே அழகாகவும் ரொம்பவே வண்ணமயமாகவும் இருந்துச்சுன்னு நாங்கள் சொல்லணும். சரி நேயர்களே, நம்மள்கிட்ட பேசுறதுக்கு அவரும் நிறைய குழந்தைகள் ஆவலாக இருக்காங்க. இப்போது அதே வரிசையில் அடுத்ததாக நம்மள்கிட்ட பேச போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாமி தயானந்தா பள்ளியைச் சேர்ந்த அப்சரா அப்படின்ற ஒரு மாணவி ஒன்றை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நம்மள்கிட்ட பேசுறதுக்காக ஆவலாக இருக்காங்க. சரி வாங்க, அவங்க என்ன பேசுகிறாங்க கேட்கலாம். அடுத்ததாக வந்து நம்மள்ட்ட யார் பேச போகிறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நியூ விஷன் பள்ளியை சேர்ந்த மாணவி. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, சுவாமி தயானந்தா பள்ளியை சேர்ந்த மாணவி வந்து ஒன்றை பற்றி ரொம்பவே அழகாக நம்மள்ட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்து பூஜ்யத்தை பற்றி நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நியூ விஷன் பள்ளியை சேர்ந்த ஒரு மாணவி கவிதா அப்படின்றவங்க வந்திருக்காங்க. அவங்க பூஜ்யத்தை பற்றி என்னென்னலாம் சொல்ல போகிறாங்க அப்படின்றத கேட்கலாம். என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னு சொல்லப்போனால் இன்று முழுக்க குழந்தைங்களோட குரல் நீங்கள் நல்லாவே கேட்டிருப்பீங்க. அதுலேயும் சொல்லப்போனால் பூஜ்யத்தை பற்றியும் ஒன்றை பற்றியும், ஏன் ஒரு மனுஷனுக்கு பிறந்ததுலேருந்து இறப்பது வரைக்கும் கணக்கு எந்த அளவுக்கு பயன்படுது அப்படின்னா ரொம்பவே அழகாக குழந்தைங்க உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. நீங்களும் அதை கேட்டு ரொம்பவே ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறோம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த காற்றோடு கதை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். இதே மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களோடு வந்து விடைபெறுவது உங்கள் யுவராஜ். கேளுங்கள் கேட்பதை சிந்தியுங்கள், சிந்திப்பதை செயலாற்றுங்கள், செயலாற்றுவதை வாழ்வாக்குங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை.